ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாதத்துல என்னென்ன மாதிரியான கிரக அடைவுகள் இருக்கு, அந்த கிரக அடைவுகள்னால கோச்சார நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து அந்த துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 15ஆம் தேதி சுக்கிரனும் புதனும் பயிற்சி ஆகிறார். 17ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான், அடுத்து கடக ராசியில சுக்கிரன் பகவான், அடுத்து சிம்ம ராசியில சூரியன் புதன் கேது, கன்னி ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில அந்த சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இதுல செவ்வாய் 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு, சுக்கிரனும் புதனும் 15ஆம் தேதி பயிற்சி ஆகுறாங்க, சூரியன் 17ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. இந்த செப்டம்பர் மாதம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா முன்னோர்களின் சாபங்கள் எல்லாம் தீரக்கூடிய அந்த மாலைய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பித்ருக்களினுடைய மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் நம்ம ஜோதிட ரீதியாக சொல்றோம். அதனால இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லா ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த மாத பலன்களை ஆரம்பிக்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நிறைய ஒரு கதவுகள், அதாவது டோர்ஸ் எல்லாம் ஓபன் ஆகக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்கு வாய்ப்புகளினுடைய கதவுகள் திறக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ராசிக்கு அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் 10ஆம் இடத்துல வர்றாரு. இதனால நிறைய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக, எல்லா சாதகமான இடத்துல சாதகமான கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக, நிறைய ஒரு ஃபெமிலியர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். மீடியால எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன கதாபாத்திரம் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்ட அந்த நிறைய நபர்களுக்கு இப்போ மெயின் கேரக்டர்ஸே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிரபலங்களோடு நீங்க சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவமும் இந்த செப்டம்பர் மாதம் இந்த மீடியால இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். சில பார்ட்னர்ஷிப் புதுசா உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. பார்ட்னர்ஷிப் அப்படின்னா பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருக்கலாம், அல்லது உறவு முறைகள் சம்பந்தப்பட்ட ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருக்கலாம். இந்த மாதிரியான அந்த ஒரு புதுசான ஒரு நபர்கள் வருகையின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த செப்டம்பர் மாதம் வேலை சம்பந்தப்பட்ட சில அதிகப்படியான ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது வேலையில பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு குளிப்பறிச்சிருப்பாங்க. எவ்வளவோ விஷயங்களை நீங்க கடந்து வந்தாலும் கூட அந்த கூட இருப்பவர்களினுடைய மைண்ட ரீட் பண்ண முடியாத ஒரு தொந்தரவுகளை நீங்க ஒண்ணு நினைக்கிறது, அவங்க ஒண்ணு செய்யறது, உங்களை எங்கேயோ வேற எங்கேயோ போட்டு கொடுத்துட்டு போறது, உங்களை வேலை செய்ய விடாம சில தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருப்பாங்க. இது எல்லாமே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வேலை ரீதியான நெருக்கடிகள் இந்த மாதம் நிவர்த்தி ஆகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அங்க குடும்பத்தோடு சேர்ந்து நல்ல ஒரு சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நீங்க குடும்பத்தை பிரிந்து அங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா குடும்பத்தை நீங்க வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கோ, இல்ல நீங்க அங்க இருந்து இந்த மாதம் ஒரு வெக்கேஷனா வந்து குடும்பத்தோட என்ஜாய் பண்றதுக்கோ உண்டான அந்த குடும்பத்தோட கொஞ்சம் நேரத்தை செலவு பண்றதுக்கும் மன மகிழ்ச்சியோட இருக்கிறதுக்கும் உண்டான ஒரு அமைப்புகள் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் விசா சம்பந்தப்பட்ட
சில பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகுவதற்கு உண்டான ஒரு நேரம். அங்க உங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உண்டான சாதகமான ஒரு அமைப்பும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். உயர்கல்வி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு அந்த வெளிநாட்டுல மீண்டும் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க கல்லூரி பருவம் முடிந்து ஒரு பிளேஸ்மெண்டே கிடைக்கல, வேலையே கிடைக்கல, எவ்வளவோ லட்சங்கள் போட்டு நாங்க படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புன்றது கண்டிப்பா கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அதற்குண்டான ஒரு நல்ல பலன்கள், சாதகமான பலன்கள், உங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள், உங்களுடைய ப்ரொஃபஷனலை நீங்க அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக சில நல்ல ஒரு வளர்ச்சிகளை பெறறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு பெரிய அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டமே இருக்காது, ஆனாலும் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பீங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்றது, அவங்க மூலமாக ஏதோ ஒரு சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இல்ல உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட பினான்சியல் ஒரு சப்போர்ட்டும் உங்களை சார்ந்தவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. பூராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் கொஞ்சம் மருத்துவ வியாதிகள் வந்து உங்களுக்கு மறையக்கூடிய ஒரு நேரம். மருத்துவம் சம்பந்தப்பட்ட சில தேவையில்லாத நெருக்கடிகள் கடந்த காலத்துல இருந்தது, அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட சில தடைகளும் நிவர்த்தி ஆகுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை பாக்கியம் 2 வருடம் ஆச்சு, திருமணம் ஆகி 3 வருடம் ஆச்சு, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு வழிமுறைகள் நிவர்த்திகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பூராடம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த விந்தணுக்களினுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். உங்களால அந்த பெரிய அளவுக்கு அந்த குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்றது இருக்காது. இதற்கு தேவையான நெசசரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் அதற்கு சாதகமான ஒரு பலனாக தான் இருக்க போகுது. உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை சம்பந்தப்பட்ட அரசாங்கம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட சில நல்ல வளர்ச்சிகள், அரசாங்கத்துல ஏற்கனவே பனிஷ்மெண்ட் மெமோஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து எல்லாம் நீங்க ரிலீவ் ஆயிடுவீங்க. அரசாங்கத்துல எந்த பெனிஃபிட்ஸுமே இல்லாம நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுக்கு உண்டான திறமைக்கு தேவையான அங்கீகாரம், உங்களுக்கு குவாலிபிகேஷனுக்கு தேவையான ஒரு அங்கீகாரம் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. திடீர் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய லாட்ரி, லக்கி இதெல்லாமே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, நாங்க எப்போ லாட்ரி எடுக்கலாம், எப்போ எங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்லாம் கேட்பீங்க. அதுக்குண்டான ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது. குடும்ப விவாகரத்து வழக்குகள் அதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். கொஞ்சம் மனதளவுல சில ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளினால சில கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு கடந்த ஒரு 6 மாதமாக இருக்கு. அவங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஷம் இருந்துட்டு இருக்கும். தேவையில்லாத ஒரு மனக்கவலைகள் இதனாலலாம் இருக்கும். அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, ஏன்னா நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்கும், சில விஷயங்கள் நடக்காது. இது ஜாதக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கெடு கிரகங்களின் தாக்கம் தான் அப்படி அந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும். அதை பத்தி தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.